ஹாய்! இந்த இயர் தீபாவளி மற்ற தீபாவளியை விட நாங்கள் சின்னதில் எப்படி செலிப்ரேட் பண்ணோமோ அதே மாதிரி தான் போச்சு. எங்கள் மாமா பசங்க கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணேன். அவன் எவ்வளோ ஜாலியாக இருக்கான்றத கேளுங்களேன். இவனை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் நிறைய டிஃப்ரெண்ட்டான பட்டாசுலாம் வெடிச்சோன்னு சொல்லி நான் முன்னாடி வீடியோவில் போட்டிருந்தேன். அது என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஈமு எக்குன்னு ஒரு பட்டாசு முட்டை போடும். பட்டாசு வெடித்தா பணம் கிடைக்கும், அந்த மாதிரி நிறைய பட்டாசு இருந்துச்சு. இங்கே பாருங்கள் பஸ்ஸு பட்டாசு. நாங்கள் கூட பஸ்ஸு போகும்னு நினச்சோம், ஆனால் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். நல்லா இருக்குல்ல. ஒரு இதில் பற்ற வச்சோன்னே அடுத்தடுத்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே பற்றிக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. இதுதாங்க அந்த ஈமு எக்கு. மேலே ஒரு திரியும், அப்படியே சைடில் வந்தால் சைடில் ஒரு திரியும் இருந்துச்சு. மேலே நம்ம பற்ற வச்ச உடனே சைடில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக பற்றிக்கும். பார்த்துட்டு இங்கே பாருங்கள் கடைசியாக எப்படி. இதுதான் அவங்க முட்டை போடுதுங்க, ஆனால் அது வெடிக்கலை. பட் கிட்ஸுக்கெலாம் நல்லா பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் லாலிபாப்பு எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். நல்லா இருக்குல்ல, கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் மணி இந்த பேங்க்குன்னு சொல்லிட்டு ஒரிஜினல் அமௌண்ட் இல்லை, சும்மா டூப்ளிகேட் ஃபன்னுக்கு தான். இங்கே பாருங்கள் இது எப்படி வெடிக்குதுன்னு. நல்லா இருக்குல்ல. வெடிச்சோடனே அப்படியே செதறிடுச்சுங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு கலர் பேப்பர்னு மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா அதில் உண்மையாலும் பணம் இருக்குது. சும்மா டம்மி அமௌண்ட் தான், ஆனால் இவனை பாருங்களேன் எக்ஸைட்மெண்ட்டை. ஒரிஜினல் அமௌண்ட்டு கூட இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆவாங்களான்னு தெரியலைங்க. ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அதை பொறுக்கி கொண்டு போய் வச்சு குடும்பமே அதை உட்காந்து பிரித்து கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு 5000 வாலா அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வச்சோம். தீபாவளிக்கு முன்னாடி நாள் நைட்டு தான் இந்த குத்தலாம். தீபாவளி அன்னைக்கு தான் இதெல்லாம் வச்சுட்ருக்கோம். அப்புறம் ஒரு குரூப் ஃபோட்டோ. அதுக்கப்புறம் கன்னெல்லாம் இருந்துச்சுல, அது எப்படி கேட்குதுன்னு பாருங்கள். நல்லா இருக்குல்ல. இங்கே பாருங்கள் அடுத்தது சக்திமான் கத்தி. ஆக்சுவலி வந்து இது ரொம்ப ஆட்டிட்டோமா என்னன்னு தெரியல, வெடிக்கவே இல்லை. நாங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம். அதே மாதிரி தான் பேட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி ஆட்டக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியல, ஆட்டினதுனால தான் இது வெடிக்கலையானும் தெரியல. ஆனால் கடைசியாக கதை ஒன்று இருந்துச்சு, அதை வெடிச்சு பார்க்கலான்னு வெடிச்சு பார்த்தோம். அது நல்லா தான் வெடிச்சிச்சு. அது எப்படி இருக்குன்னு கேளுங்க. அதுக்கப்புறமேட்டு பீகாக், இதுவும் சூப்பராக இருந்துச்சு. உண்மையாகவே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல, விரிஞ்ச மாதிரி. இது வந்து கொஞ்சம் பிக் சைஸு, இதுலேயே ஸ்மால் சைஸும் இருக்குது. அதையும் வெடித்தோம், இதில் ஆட் பண்ணல நான். ஃபைனலாக மான்சா முசான்னு சொல்லிட்டு நான் இந்த பட்டாசை வெடித்தேன். இது என்னென்னலாம் தெரில, புஸ்மானோ மாதிரி இருந்துச்சு. பட் பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது. இதெல்லாம் முடித்த பிறகு தீபாவளி அன்னைக்கு ஃபைனலாக எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து ஒரு பட்டாசு வச்சாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இது வந்து 60 டைம்ஸ் மேலே போய் வெடிக்கும். இந்த மாதிரி பட்டாசை வெடிச்சதே இல்லைன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தீபாவளியில் என்னென்ன ஹாப்பி மூமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.